உடனே இவருக்கு திரும்பவும் அதே பிரம்மகத்தி தோஷம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, இதுக்கு வழி என்னன்னு சொல்லிட்டு திரும்ப பிரம்மாவே சொல்கிறார். அப்போ தான் வரார், எங்கே மதுரைக்கு வரார். மதுரைக்கு வந்து சொக்கநாதரை தரிசனம் பண்ணுறார். மீனாட்சி சொக்கநாதர் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வந்து கைங்கரியம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொற்றாமரை குளம் இருக்குது. அந்த பொற்றாமரை குளம் வந்து சாதாரணமாக கிடையாதுங்க. இப்போ யாரையும் விடமாட்டாங்க. அந்த பொற்றாமரை குளத்தில் வந்து நம்ம தண்ணியை தொட்டு நம்ம மேலே பட்டாலோ இல்லை நம்ம அங்கே குளித்தாலோ நமக்கு வந்து நம்ம பாவம்லாம் போய்டும். நமக்குன்னு கிடையாது, நமக்கும் ஜோதிடர்களுக்கும் பாவம் உண்டு. நம்ம எல்லாரையும் நம்ம ஜோதிடர் சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்மம்லாம் நம்மக்கிட்ட தான் வரும். அதுக்கே தான் நம்ம வந்து அகத்திக்கீரை வெல்லம் கொடுப்போம் அமாவாசைக்கு, இல்லை எப்போலாம் பௌர்ணமி கொடுக்கலாம். இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு அது மாதிரி செஞ்சுட்டு வரும்போது அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுன்றது. இது என்னான்னு கேட்டால், இதில் வந்து சர்ப்ப தோஷம் இருக்கும், பித்ரு தோஷம் இருக்கும், திருமண தோஷம் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம யாரை ஏமாற்றணுமோ, யாரை பொய் சொன்னோமோ, யாரை நம்ம வந்து என்னென்ன செய்தோமோ அத்தனை பாவம் நம்மகிட்ட இருக்கும். இது எல்லாத்தையும் தீர்க்கப்பட்ட ஒரு இடம்தான் அந்த பொற்றாமரை குளம். அந்த பொற்றாமரை குளத்தில் போயிட்டு நீராடிய பிறகு தான் அந்த தேவேந்திரனுக்கு அந்த தோஷம் போன இடம் அது.